அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சர்வ அமாவாசை நிகழப்போகிறது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கிறதுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிகள்லேயுமே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நிகழக்கூடிய, அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சர்வ அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விளைவாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு விபரீத நேரம் உருவாக போகிறது, அவர்களுக்கு துரதிர்ஷ்டமான காலம் உருவாக போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ராசியும் இந்த 4 ராசிகளில் ஒன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்வ அமாவாசை தினத்தை முன்னிட்டு பார்க்கும் பொழுது, அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி நிகழக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிகள்லையுமே வெளிப்பட்டாலும் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் குறிப்பாக பண பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நிதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. உங்களின் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும். இதனால் மிகுந்த கவலைக்கு ஆளாவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வருமானத்தை விட அதிகமான செலவுகள் உங்களுக்கு இருக்க செய்யலாம். அதே மாதிரி இது நிதி நிலைமையை ரொம்ப மோசமாக பாதிக்குங்க. பணி புரிகிறவங்க பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த மாதத்தில் எந்த ஒரு நிதி முடிவுகளை எடுப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருங்க. அதுலேயும் பண விஷயத்தில் அதீத கவனமாக இருங்க. சில விஷயங்கள் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்த போனீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை குடும்பத்தில் வராமல் தவிர்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி பணியிட சூழல் உங்களுக்கு நன்றாக இருக்குமா கேட்டிங்கன்னா ஓரளவிற்கு தான் உங்களுக்கு பணியிட சூழல் நன்றாக இருக்கிறது. அதனால் பணியிட சூழலை பொறுத்த வரைக்கும் பணிகளில் அலட்சியம் வேண்டாம். அலட்சியத்தின் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகராசி அன்பர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களினுடைய நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுனால பணத்தை சேமிக்க முடியாமல் நீங்கள் ரொம்பவும் சிரமப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் முயற்சிக்க அறிவுறுத்தப்படுறீங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செலவுகளாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். எந்த ஒரு முதலீடுகளை செய்வதற்கு முன்பாகவும் யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துலேயோ தொழிலையோ பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் அவ்வளவு நல்ல சூழ்நிலையாக கிடையாது. குடும்ப சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய பிள்ளைகள் உடல் நலத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. ஏன்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மோசமாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப உஷாராயிருங்க. அனைத்து விஷயத்திலையுமே உஷாராக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஒரு விஷயத்தில் பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பாக பல முறை யோசிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் நிதி முடிவுகளை அவசரமாக எடுக்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் செலவுகளும் உங்களுக்கு மற்றொரு புறம் அதிகரிக்கவே செய்யும். ஏற்கனவே முதலீடுகளை செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெரிய நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் அதிகரித்தவாறே உங்களுக்கு இருக்கும். உங்களால் இந்த காலகட்டத்தில் செலவுகளை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்றாகவே கருதப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் உஷாராக இருங்க. அதே மாதிரி பணி இடத்துலையும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா சக பணியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய விவாதங்கள், போட்டிகள், பொறாமைகள் இவை அனைத்துமே உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதனால் பணி இடத்துலையும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் சிக்கலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய பண விஷயத்துலையும் சரி, உங்களுடைய பணி விஷயத்துலையும் சரி, இந்த இரண்டுமே இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் அமைய பெறுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் என்ன முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக எடுங்க. ரொம்ப உஷாராக செயல்படுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். சக பணியாளர்களை நம்பி எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். யாருக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டாம். அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடியலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு பண பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும். வீட்டு செலவுகள் கையை மீறி போகலாம். வீட்டில் உள்ளோரினுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு பண பிரச்சனையால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் சற்று கவனமாக சிந்தித்து செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு மோசமான விளைவையும் மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கவும் நேரிடலாம். அதுலேயும் குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருங்க. ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் உங்களுக்கு அதீத அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்துடன் இருக்க வேண்டியது
முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு அமாவாசை தினத்தில் வரக்கூடிய இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. ஸோ தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க பாருங்கள்.